முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் தொடவே ஒரு போதும். கண்டிப்பா வந்துருங்க. அண்ணன்கிட்டயும் சொல்லிருங்க, எல்லாம் கூட்டிட்டு வாங்க பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் வருவாங்க. நீங்க சரிம்மா சரிடா வாங்க. சரி சரி. பாத்தீங்களா இல்லையா அங்க ரொம்ப வரவேற்பு. என்னடா செய்யறது, இப்போ உள்ள முக்காவாசி இப்படிதான் இருக்காங்க. அதேதான் நம்ம என்ன திருடனுங்களா? பத்திரிக்கை கொடுக்க போனா கூட்டு கூட நீங்க எல்லாம் போய் ரூமுக்குள்ள பூந்துக்கிறாங்க. என்னாச்சு அது வாங்க வா, நம்ம இன்னும் 2-3 வீட்டுனாச்சும் கொடுத்து முடிக்கணும். கல்யாணம் கிட்ட வந்துருச்சு. இப்படி ஒரு விட நம்ம போய் போறவங்க எல்லாம் அப்படித்தான் இருக்குங்க. என்ன செய்யறது? தெரியலடா கிழிக்கிட்டேன். நான் இப்ப வீட்டு விட்டு வெளியே வருது இல்லை பார்க்கவே முடியல. நீ இரு மட்டும் ஒண்ணு சொன்னோம். உனக்கு கம்பத்துல புதுசா அண்ணா இருக்காரு தெரியுமா? மஸ்தான். டே அவரு வேற யாரும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. உங்களோட ஹஸ்பண்ட் தான் அவரு. சொன்ன கம்பத்துக்கு வந்தாரு. வந்துட்டு என் கையில ஒரு ஜாமா கொடுத்தாருடா. குடிச்சிட்டு வீட்டுல போய் அடிக்கிறாரு. நான் பயத்துல தூக்கி வீசிட்டேன். நீ அம்மா ஒரு சொன்னியா? இல்லடா நீ அடியில தப்புடா தெரியும்டா. 2வது ரொட்டியும் கொடுத்தாரு. வீட்டு சரியா பாக்குறியா? ஆமா வா. ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஜாமான் காதுல வளர்க்குது. இல்லண்ணே சொன்னது இல்லையா? சொல்லுடா. இல்லண்ணே ஏய் எனக்கு கேட்டுச்சு. சும்மா பேசிட்டு எனக்கு விளக்குனுச்சுடா. சொல்லு. யாரு கொடுத்தா? இல்லண்ணே சொல்றா. யாரு கொடுத்தா? நம்ம கம்பத்துல புதுசா மஸ்தான் வந்திருக்காரு. அவரு தானே கொடுத்தாரு. யாரு? மஸ்தான். பத்தியா? அவரு தானே 8 ஜாமா கொடுத்து அடிக்கி போயிட்டாங்க. எத்தனை நடக்குதுங்க? அடிக்கடி கொடுத்துரு. படிக்க வச்சா படிக்க கிடைக்கும் 2 பேரும். எங்க வச்சிருக்க? வீட்டுல வச்சிருக்கேன். நார்மல் மேல. யாருக்கா தெரியுமா? 2 பேருக்கு தானே தெரியுங்க. வீட்டுல வச்சுக்கோ, யார்ட்டையும் சொல்லாத. நான் வந்து எடுத்துக்கிறேன். போ உனக்கு வந்து வச்சுக்கிறேன். போ 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 வரேன். எனக்கு தெரியலடா. கை காலமா மாட்டிக்கிட்டோம். போச்சு போ. நீ தானே முதல்ல பொருள் இருந்த. ஐயோ இல்ல செத்தோண்டா நீ. நம்ம நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. நல்ல வேலை பார்த்தேன்னு பாத்தீங்க. பத்திரிக்கை மகனுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். கல்யாணம் வச்சிருக்கேன். நல்ல வேலை இன்னைக்கு உங்களை பார்த்தா உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு. வாங்கண்ணே கண்டிப்பா வாங்க. அப்புறம் வியாபாரம் எப்படின்னு இருக்கு? பரவாயில்லக்கா. சரி சரிண்ணே. சரிங்கக்கா. சரிண்ணே அப்ப கண்டிப்பா வந்துருங்க. பிள்ளைங்களா கூட்டிட்டு வாங்க. மனைவிட்டு சொல்லுங்கண்ணா. 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணுமா எப்படி? நாளைக்கு வைக்கிற அன்னைக்கே வந்து கலந்துக்கீங்களா? நீங்களும் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தானே. சரிண்ணா. சரிங்கக்கா. ஓகேண்ணா ஓகேண்ணா. கூப்பிட்டு வீட்டுல இடியாப்ப சாப்பாடு போட. அவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும்டா. நல்ல மனுஷன்டா. ரொம்ப பண்றீங்கம்மா நீங்க. பாப்பா செய்யுங்க. அவர் ஒரு ஆள் வந்தது என்னடா. சரி போங்க. நல்ல மனுஷங்கடா. ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க.
ப்ரோ எத்தனை நாள் நீங்கள் எல்லா டைமில் இவங்க தான் நமக்கு இறங்கி வேலை செய்யும். விடுங்க ப்ரோ, எல்லாம் நம்ம ஆளுதான். ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் கதை மறந்தீங்க. ப்ரோ அது இடையில வச்சு நிறைய கதை வந்துச்சு. நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அந்த மேலே வேலை முடிஞ்சாச்சா? அவங்க 2 பேரும் எப்படி அவங்க 2 பேரும் வேலை நல்லா செஞ்சுட்டு இருக்கு. கம்பத்தெல்லாம் நடக்க தெரியுமா? என்னடா நடக்குது? என்னமா நடக்குது? ஏய், விஷயத்த சொல்லு. விஷயத்த சொல்ல நம்ம தெருவு ஒருத்தர் ஜாமம் செய்யறான். ஜாமாவோட நம்ம தெருவு ஜாமம் செய்யறீங்க. யாருக்கிட்ட கம்பத்துல அவ்வளவு தைரியம்? தைரியம் வந்தாச்சு. ஒருத்த பூந்துட்டான். யாருடா? மஸ்தான் அவன்தான். இவனா நம்மளுக்கு தெரியாம ஜாமம் ஓட்டுறான். அது யாருக்கு ஓடிச்சுமா? ஸ்கூல் பண்ணிட்டு. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இப்பதான் ஸ்கூல் பண்ணி பேசிட்டு விட்டு கட்டு வரேன். பாத்தீங்களாண்ணே, இவனா நீங்க இதுக்கப்புறம் நடத்திருக்குமா? அது சின்ன பையனுக்கு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. இதை விடக்கூடாதுன்னு. ப்ரோ அன்னைக்கு ரோபிங்கிறத விட்டனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்கிது. என்ன பண்ணலாம்? விடக்கூடாது அவனை. ஆமாண்ணே, விடக்கூடாதுண்ணே அவனை. விட்டுறாதீங்க, கண்டிப்பா விட்டுறாது. டேய் ஹரி, டேய் வரேன். என்ன சரி பொருள் வச்சிருந்தீங்க? வீட்டுல இருந்து பேர் தான் போ. காட்டு சொல்லுதுண்ணா. சரி இது கொடுத்தானே அவன் எங்க இருப்பான்? தெரியல. தெரியாது சொல்லாத. எங்க இருப்பான்? தெரியாது. சரி உன்னைய வச்சுதான் அவனை பிடிக்க முடியும். தெரியாது சொல்லாத. என்கிட்ட எதுவும் மறைக்காத. இப்ப நீ சொல்லல, உன் அம்மா சொல்லிடுறேன். எங்க இருப்பான் சொல்லு. தெரியும். நீ கூப்பிட்டா வருவானா? கன்ஃபார்ம் வருவானா? சரி எனக்கு அவன் வேணாம். வீட்டுக்கு எங்க கேட்பாங்க. நீ எனக்கு உதவி செஞ்சினா நான் அம்மாக்கு தெரியும். இல்ல உனக்கே தெரியும் என்ன பிரச்சனை அவனு. எனக்கு கேட்பாங்க. நான் பாத்துக்கிறேன்டா. கண்டிப்பா வந்துருங்க. பிள்ளைங்க கூட்டு வாங்க. அண்ணன் சொல்லுங்க. வருவாங்க போங்க. இல்ல ரொம்ப பெரிய மரியாதை தான் கொடுத்தாங்க. ஏமா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் ஒவ்வொரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனாலும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க? இவங்கெல்லாம் மதிக்கிறாங்க இல்லன்னு பார்த்தா இல்ல நம்மள பார்த்தா என்ன பேய் பிசாசு மாதிரி இருக்கா என்ன? வீட்டுக்குள்ள பூந்தோன்னு ஒன்னும் ஓடிடுறாங்க, ரூமுக்குள்ள பூந்துடுறாங்க. இல்லைன்னா வாங்கன்னு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. சொல்லவும் அப்படிதான் நான் இருக்கேன். ஐயோமா, முன்னாடிலாம் விரோதியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா வீட்டு வாசல் வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள வர வச்சு தண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தமிழவங்க. ஆனா இப்போ ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரவங்க வீட்டு வாசல்ல நின்னாலும் எல்லாரும் ரூமுக்குள்ள போய் பூந்துக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? வந்தமா கொடுத்தமா வேலை பார்த்து போயிட்டு வா. ஏய் இரு. ஏய் அது சின்ன மாதிரி தானே இருக்கு. ஆமா தமிழ் தான். கூப்பிடு அவனை. டேய் தமிழ் நில்லு. ஏய் நன்னா எது பேச நான் பேசிக்கிறேன். சொல்லுண்ணா. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீனு? இல்லண்ணா தண்ணி கேட்டான், அதை கடைக்கு போட்டு போயிட்டு இருக்கேன். தண்ணி கொடுக்க தண்ணி கேட்டான் பையன். ஐயா நான் உன்னை வீட்டுல வேலை இருக்கு, நீ நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இல்லம்மா அந்த பையனை கூட்டி எங்கடா போற நீ? தண்ணி கேட்டான், கடைக்கு போட்டு போறான். அதான் தண்ணி கேட்டான். அதான் கூட்டி போட்டு. ஏன் அப்படி நீ வளர்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தெரியும் ஒண்ணும் இல்ல. கடைக்கு கேட்டான். நாளைக்கு கல்யாணம் வந்துருவேன் ஒண்ணும் இல்ல. கடைக்கு இங்க கடைக்கு தான் போயிட்டு எனக்கு புரியல. எனக்கு இந்த பையனை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற. தண்ணி கேட்டான். அதான் சரி யாரோ
கூட்டு தண்ணி வாங்கி கொடுக்குற ஆளா நீனு? நாளைக்கு கல்யாணம், நீ ஏதாச்சும் பிரச்சனை இல்லம்மா, பண்ணா ஒண்ணும் இல்லம்மா, விட்டுறாதடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஐயா, ஒண்ணும் உங்க இல்ல. அப்பா அம்மா எங்கய்யா? இவங்க கூட சேர்ந்து சுத்துறீங்க நீங்க, உங்க வீட்டுல எதுவும் கேட்கலையா? சொல்லிட்டேன். உன் வயசு என்ன? இவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க சின்ன பையன் கூட? தண்ணி கேட்டேன். கொஞ்சம் இங்க தான் போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணும் இல்ல. எனக்கு சரியா படலமா. போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணும் இல்ல. போயிட்டு வந்துடுறேன். போ. தமிழ், ஏதோ பிரச்சனை வருதுடா. ஒண்ணும் இல்ல. எனக்கு இது சந்தேகமா இருக்குடா, பயமா இருக்குடா. இவன் ஏதாச்சும் பிரச்சனை கொண்டு விட்டுற போறானே. ஏற்கனவே பல பிரச்சனை எனக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு இழுத்து கொடுக்கறது இந்த குடும்பத்துக்கு வழக்கம் தானே. எனக்கும் மனசுக்கு சரி படல. சரி போய் தெரியலடா. ஐயோ, ஏதோ பிரச்சனை வராம இருக்கு எனக்கு. ஏன் தெரியல, மனசு படப்படன்னு இருக்குடா. தெரியல, வரட்டும். அப்புறம் பாப்போம் என்னதான் செய்யறாங்க. வர அப்பயே சொன்னேண்ணா உங்கள்கிட்ட வேலை தராதீங்கன்னு. கஸ்டமர்லாம் ஏன்ட்ட கால் பண்ணி கத்தி இருக்காங்கண்ணா. இந்த மாதிரினா வேலை போடாதானே. நீ பேசாம இன்னைக்கு அவனை உடைக்கிறது சரிடாடி. ஏய், யாரா நம்ம புள்ள புதுசா 2 பேரு? இல்லைண்ணா யாருன்னு. ஏய், யாரா நீங்க? யாரா நீங்களா? நான் மஸ்தானா. இருடா வரணும். டேய் தூக்குங்கடா அவனை. எந்த இடத்துல வந்து தூக்கு அவனை போய் பாத்துக்கலாம். என்ன சக்தி கல்யாணக்கார கட்டுது போல. வாடா. ஐயோ, சரியான வேலையா இருக்குடா. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா வேலையும் என் தலையில விழுந்துச்சு ஒரு வழியா. இவனும் தமிழும் ஊருக்கு தந்த ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு அப்படி போயிட்டான்டா. என்ன கதை ஏது கதை ஒண்ணுமே தெரியல. இல்லையா அவன் தான் கேட்கற. என்ன பண்றது? இப்ப ஒண்டி மாட்டிக்கிட்டேன். சொல்லும் வந்துட்டேன். காலையிலேயே வர காடி எடுத்து போகும்டாங்க மண்டபத்துக்கு. இருந்து அவ்வளவு தூரம் அதுக்கு வேற அரேஞ்ச் பண்ணணும். இங்க இதெல்லாம் வேற செட்டிங் பண்ணணும். ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஒண்டியா. சக்தி போச்சு சார், எனக்கு வேலைக்கு வர மணியாச்சு. அவசரமா அடிச்சு கூப்பிடுறாங்க ஆள் இல்ல அப்படின்னு வந்தேன். நான் போய் தான் ஆகணும். மோட்டர் வர கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுடா. நானே இப்ப இன்னும் வர சொல்லியிருக்கேன். மோட்டர் பிரச்சனையா? ஆமாடா, அதான் என் ஸ்கூட்டர் இருந்தா அந்த பெல்ட் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருந்துச்சுல. இப்ப திடீர்னு நான் வேலைக்கு எடுத்து போறப்ப நடுவில் இருந்துச்சுன்னா அதான் டிரைவரை கொஞ்சம் ஒர்க் ஷாப் ஆக சொன்னேன். நீ என்ன பண்ண முதல்ல செஞ்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சம். நான் ஒரு 10-11 மணிக்குள்ள வந்துடுவேன். சரி, நீ மோட்டர்ல போற பாத்து போ தெரியுமா? சரி. சொல்ல முடியும். கையில காசு ஏதாவது வச்சிருக்கியாடா? காலையில கல்யாணத்துக்கு காடி வேற சொல்லிட்டேன். என்னெல்லாம் ஊட்டணும் கொஞ்சம் செலவுக்கு வேணும்டா. என்ன பண்றது? சமாளிச்சுதான் ஆகும். பட் ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. என்ன சக்தி காசு பண்ணி கேட்கிற? அதான் சரி, நம்ம யாராச்சும் கேட்டு பாக்குறேன். நீ கேட்டு பாரு. நானும் 2-3 இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். கிடைச்சிச்சுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். எவ்வளவு பத்தல உனக்கு? ஒரு 300 வழி இல்ல, ஒரு 500 வழி இருந்தா போதும்டா. கொஞ்சம் ஏதாவது மேனேஜ் பண்ணிடுவேன். சரி, நம்ம ட்ரை பண்றேன்டா. சரிடா. சரி, எனக்கு வேலைக்கு முடியாச்சு. வேலைக்கு பாத்து பாத்து போ. ஓகே. மஸ்தானா நீ தான் எனக்கு மச்சானா. மஸ்தானா டே, அவ்வளவு தைரியம்டா உனக்கு என் இடத்துலயே வந்து வேலை செய்யறதுக்கு? உன இப்படியே விடக்கூடாதுடா. உன எங்க வந்துட்டா நீனு? இவனை விட்டுறக்கூடாதுண்ணா. இவனுக்கு ராஜா கொடுத்து அனுப்பணும். வாயா பாத்தீங்களா? உடச்சு விடுங்க அவனை. போட்ட மாத்தே எல்லாம் டக்கு டக்குன்னு போட்ட மாத்தே. டேய் கம்பெனி காடிங்க போயிட்டு
தம்பி பின்னாடி. ஐயோ மோட்டர் பம்ப்டாச்சு, கை கால்லாம் வலிக்குதுடா. தமிழ் தானே இது? என்னடா பண்றானுங்க? சக்தி சொன்னா நம்ப மாட்டான், ஆரம்பிச்சிட்டானா தலைவலி. டேய் நில்லுங்கடா, டேய் நில்லுங்கடா, டேய்